வணக்கம் வணக்கம். இந்த பதிவு வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு. கேன்சர்காரவங்க கண்டிப்பாக நம்மளோட சப்ளிமெண்ட் எடுக்கணும். என்னை கேட்டால் கேன்சருக்கு மருந்து இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இனி வேணாம். ஏன்னா கேன்சருக்கு மருந்து இருக்குது, சப்ளிமெண்ட் இருக்குது. சப்ளிமெண்ட் பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அன்னன்னைக்கு சாப்பிடணுமே ஃபங்க்ஷனல் ஃபுட், அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அது வந்து உங்களை காப்பாற்றுமோ தவிர உங்களுக்கு எந்த ஒரு அழிவும் கொடுக்காது. ரொம்ப பேர் கேட்குறீங்க, அக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட்றோம், ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட்றப்ப இதெல்லாம் எடுக்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நம்ம அந்த முறையை சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்மளோட மருந்து உங்களை ஒரு விஷத்தை சுத்தப்படுத்துது, உங்கள் உடம்புல உள்ள விஷத்தை சுத்தப்படுத்துது. நீங்கள் அடுத்து விஷத்தை உடம்புல அனுப்பினாலும் இது அதை சுத்தப்படுத்தும், அது அதோட வேலை. ஸோ உங்களுக்கு அதை சுத்தப்படுத்தி சரிப்படுத்துதுன்னா எப்படி அது உங்களுக்கு பாதிப்பாகும்? இது ஒரு ஆளோட டெஸ்டிமோனி இல்லைங்க, என்னோட ஒண்டி மட்டும் இல்லை. நிறையா பேர் என்னோட டிக்டாக்ல என்னோட ப்ரொஃபைலில் பாருங்கள் எவ்வளோ பேரோட நான் போட்டிருக்கேன்னு குணம் அடைஞ்சவங்களோட. நீங்கள் என்ன கேட்குறீங்க, அக்கா குணம் அடைஞ்சிருக்காங்க? நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்காங்க, நான் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் குணம் அடைஞ்சவங்க பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டெஸ்டிமோனி இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா இருக்குது. கேன்சர் பேஷண்டோட 1 2 இல்லை, நிறையா இருக்குது. எப்படி ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு நல்லா இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிறைய டெஸ்டிமோனி இருக்குது. நான் நிறையா போட்டிருக்கேன், இன்னும் நிறையா போடுவேன். அதெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நிறையா ஷேர் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட்க்கு நிறையா நீங்கள் இதை காட்டு. அப்போ நீங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுறப்ப நிறையா பேருக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட நிப்பாட்டுறீங்க? நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேருங்க, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு தேவைப்படாட்டி இன்னொரு உயிருக்கு இது தேவைப்படும். நிறையா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் இதை வந்து சோஷியல் மீடியா கொண்டு வரேன்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நிறைய பேருக்கு அப்படின்னு. அதனால தான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் தேர்ந்தெடுத்தேன். இல்லாட்டினா நான் வேறு மாதிரி செய்யலாம். பட் ஆனால் அது அவ்வளோ சுருக்கம் ஆளுங்களுக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப பேர், உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப பேர் உயிர் இழந்துக்கிட்டு வராங்க இந்த கேன்சரில். பரிதாபமாக இருக்குது பார்க்க. ஒரு குடும்பம் அம்மா இல்லை, போன வருஷம் அப்பா இறந்துட்டாங்க, இந்த வருஷம் அம்மா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறையா குடும்பம் இப்போ தத்தளிக்குது. பிள்ளைங்க இருக்குது, ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைங்க இருக்குது. சொல்லுங்கள் அக்கா, என் அண்ணன்லாம் என் கூட இல்லை அக்கா, நாங்கள் அக்கா தங்கச்சி 5 பேர் ஒண்டியாக இருக்கோங்க்கா, எங்கள் அப்பா ஒண்டி தான்க்கா இருந்தார், அவரும் இறந்துட்டார் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா எத்தனை குடும்பம் இப்போ தத்தளிச்சிருக்கு. இந்த கேன்சரு ஆளுங்களை கொல்லுது ரொம்ப. அவங்களும் நிறைய மருந்தெல்லாம் போய் ஏற்றியெல்லாம் செய்கிறாங்க தான், ஆனால் அது காப்பாற்றாது. நான் தான் சொல்கிறேன்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நம்ம என்ன கீமோ ஏற்றி செஞ்சாலும் நம்ம உடம்பு அதுலேருந்து காப்பாற்றப்படாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது உதவி செய்யும், எல்லாத்துக்கும் உதவி செய்யாது. அப்போ நம்மளுக்கு எது உதவி செய்தோ அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. தயவு செஞ்சு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேன்சர் பேஷண்ட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும். என்னோட புலனம் எண் வந்து கோசம் 16 29 கோசம் 4 818 சந்தனாரை வாங்க பேசுகிறேன். நன்றி.